வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்களோட ஐபிஎல் ரிவ்யூஸ். ஸோ நாங்கள் சிஎஸ்கே மேட்ச் மட்டும் ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கோம் இந்த சீசன். நாங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக இந்த சீசன் ஆரம்பிக்கலான்னு பார்த்தா நடந்துருச்சு. நேற்று என்ன நடந்தது, நேற்று நடந்த சம்பவம் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஒரே இன்ஜுரி ப்ரோன் சைடா இருக்கு. நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் நம்ம கிட்ட இருந்த ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் நம்ம கிட்ட ஸ்டார் பிளேயர்ஸ் இல்ல. பிரேவிஸ் இஸ் a star player. பிரேவிஸ் இஸ் a potential. He's not a star player. And I think நம்ம என்ன சொல்றது தெரியல. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஃபீல்டிங்லயும் பார்த்தோம்னா ரொம்ப இது பண்ணோம். ஆமா, ஃபம்பிள்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. நம்ம ஒன்னு பேட்டிங் ஃபெயில் ஆயிடுச்சு. பேட்டிங்ல இருந்து ஆரம்பிப்போம். கரெக்ட். ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும். புலம்பர் தான் எங்க இருந்தோட புலம்பாரு. எனக்கு பேட்டிங்ல வந்து இப்போ நம்ம கோயிங் இன்டு பேட் ஃபர்ஸ்ட் எனக்கு இது ஒரு டவுட் இருந்தது. இப்போ இம்பாக்ட் பிளேயர் சப் வந்து நம்ம கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ when you are batting first you can have ஒரு பவுலர் உட்கார வச்சு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேனை கொண்டு வரலாம். ஸ்பெஷலிஸ்ட் பவுலர் உட்கார வச்சு. ஆனா நம்ம அது பண்ணல நேத்திக்கு. நம்ம இன்ஃபேக்ட் நம்ம பேட்டிங் ஆடும்போது ஆயுஷ் மாத்ரே கோல்டன் டக் ஆனதுக்கு அப்புறம் ஆயுஷ் மாத்ரே வெளியே உட்கார வச்சுட்டு சர்ஃப்ராஸ். ஆமா ஆமா. எனக்கு என்னன்னா இப்போ இன்கேஸ் இது சர்ஃப்ராஸ் இல்ல இன்னிங்ஸ்க்கு அப்புறம் தான் இம்பாக்ட் சப் பண்றோம்னா யார் ஐடியா வச்சிருந்தாங்க? ஏன்னா பிளேயிங் 11 வந்து பிளேயிங் 11 இருந்துச்சு. நான் அதான் 4 ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேனு, 3 ஆல்ரவுண்டரு, அப்புறம் ஒரு 4 பவுலர்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு என்னன்னா இப்போ இதுல வந்து கலீல் அகமதியோ இல்ல வந்து வேற யாரையா உட்கார வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து உர்வில் பட்டேல் ஆட விட்டுருக்கலாம். ஏன்னா உர்வில் பட்டேல் ப்ரூவ்ட் லாஸ்ட் சீசன் வந்து அவன் அடிக்கக்கூடிய ஆளு தான். இப்போ உங்க கேள்வி வந்து ஏன் சர்ஃப்ராஸை கொண்டு வந்தாங்க? ஆமா, உர்வில் பட்டேல் இஸ் a better batsman than சர்ஃப்ராஸ். என்னோட கேள்வி என்னன்னா ஏன் இது பிளேயிங் 11 வந்து இம்பாக்ட் சப்புக்கு முன்னாடி ஏன் வந்து ப்ராப்பரா வச்சிருந்தாங்க டீம் instead of having an extra batsman they didn't have that. ஓகே, உங்களுக்கு புரியுதா? சோ நீ என்ன சொல்றன்னா ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கல இம்பாக்ட் சப்புக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடுறோம்னா நம்ம பேட்டிங் ஹெவியா ஒரு பிளேயிங் 11 போட்டுறணும். ஆமா ஆமா. அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் போகும்போது ஒரு பேட்ஸ்மேன் வந்து உட்கார வச்சு பவுலர் பிச்சுக்கு ஏத்த மாதிரி ஒரு பவுலரை எடுத்துட்டு இருக்கணும். ஓகே, அது நம்ம பண்ணல நேத்திக்கு. அது வந்து அப்ப நீ வந்து நேத்து டீம்ல பேட்டிங்ல யாரை ரீப்ளேஸ் பண்ணிருப்பா? உர்வில் பட்டேல். மேட்ச் ஷாட் எடுத்திருப்பேன். மேட்ச் ஷாட் எடுத்துட்டு நான் உர்வில் பட்டேல் ஆட விட்டுருப்பேன். தெரியல, ஏன்னா வந்து மேட்ச் ஷாட் வந்து ஆஸ்திரேலியாக்காக ஆடினவர்ல. இந்தியாவில் ஒரு ஏர்லி ஜான்லயோ ஏதோ ஒரு ஏர்லி ஜானா டிசம்பரான்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அந்த டைம்ல தான் ஒரு 2 மேட்ச் நல்லா ஆடி இருப்பார் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டா. ஓகே, ஸோ நான் அவர் பார்க்கும்போது நல்லா ஆடுறாரு இவரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆமா, ஸோ அதனால எடுத்துருக்கலாம். உர்வில் பட்டேல் மேபி. உர்வில் பட்டேல் வந்து ஒரு டீசென்டான ஃபீல்டரும் கூட, நல்ல ஹிட்டர் ஆஃப் த பால். அப்படின்னா அவங்க சர்ஃப்ராஸுக்கு பதிலாக உர்வில் பட்டேல கொண்டு வந்துருக்கணும் இல்லையா? எனக்கு என்னன்னா அவசியம் வந்து 4 ஓவர்சீஸ்னா 4 ஓவர்சீஸ் வச்சு ஆடணும்னு அவசியமும் கிடையாது. ஆமா, நம்ம யாராவது ஒருத்தர் உட்கார இல்ல 100 கூட உட்கார வச்சு நம்ம உருவில் ஆட விட்டு அப்புறம் 100 கொண்டு வந்திருக்கலாம். எனக்கு வந்து நேத்து ரொம்ப ஒரு மாதிரி ஷேக்கியா ஆடினாங்க. பெருசா பின் பாயிண்ட் பண்ணி இதுதான் பிரச்சனைன்னு சொல்ல முடியல. எல்லாம் வந்து ரொம்ப அலூஃபா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு கைக்வாட் அவுட் ஆனது வந்து அது இட் இஸ் நாட் ஹவு ருத்துராஜ் கைக்வாட் பிளேஸ் early in the innings. அது ஏன் அப்படி ஆடணும்னு அவசியமே இல்லை. ஏற்கனவே இத்தனைக்கும் விக்கெட் விழுந்துருச்சு. இன்னும் பொறுமையா ஆடுற ஆளு தான் அவரு. இன்னொரு பக்கம் உனக்கு வந்து ஆயுஷ் மாத்திரை வந்தாச்சு. எதுக்கு இந்த மாதிரி ஆடி? மேபி அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு சப்போர்ட்டும் இல்லை. அவர் வந்து பார்த்தோன்னா டெவான் கான்வே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆளோட ஆடினது. ஆனா கான்வேயும் நம்ம வந்து பெருசா சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி ஆடிட்டாங்க. கைக்வாடோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்ப டெவான் கான்வே. பட் தேர் இஸ் நோ ஒன் ஆன் தி டாப் ஆஃப் தி ஆர்டர் ஹூ கேன் ஃபயர் அண்ட் சே இரு பொறுமையா இரு, ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி சொல்லி. இப்ப வாட்சன் டுப்ளேசியோ. பட் எனக்கு அது வந்து இப்போ நீ தோனி கேப்டன்சி பண்ணி 7 கப் அடிச்ச ஒரு டீம் வந்து நீ கேப்டன் ஆயிருக்கிற அப்படின்னா உனக்கு இன்னமும் அது தேவையா? 29 வயசு ஆயிடுச்சு. தெரியல, அவருக்கு அந்த அந்த ஃபயர் இல்ல. கேப்டன் மெட்டீரியல் ஐ திங்க் சோ. மேபி தட் இஸ் வை தே brought in சஞ்சு சாம்சன் ஆல்சோ. could be. இவரு ஃபயர் ஆகல, இவரு கிளிக் ஆகலன்னா சாம்சனை கேப்டன் ஆக்கிரலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தோனி shoes are big shoes to fill in. You can't do it with a player like Gaikwad. Samson has been captain for Rajasthan Royals for a couple of 3-4 seasons. So எனக்கு தெரிஞ்சு if there is a call சாம்சனை கேப்டன் ஆக்கிரலாம் ஒரு 2-3 மேட்ச் பார்த்துட்டு. ஆனா அகைன் நம்ம இதுல என்ன பிரச்சனைனா, இப்ப ஜடேஜாவை கேப்டன் ஆகிட்டு அப்புறம் திருப்பி தோனி கிட்ட கொடுத்துட்டோம்.
ரொம்ப கன்ஃபியூஸ்டா போயிட்டு இருக்கு. ஆமா, எப்பவுமே நமக்கு வந்து அது இருக்கு, இவனை போட்டு அவனை. எனக்கு தெரிஞ்சு நீ சாம்சனை வாங்கிட்டு இருந்தனா காய்க்வாட வந்து கேப்டன்சில இருந்து ரிலீவ் பண்ணிட்டு சாம்சன் தான் கேப்டன், அதனால தான் அவரை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கணும். ஏன் வந்து காய்க்வாட கேப்டனா ரீடைன் பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா அவரு ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் ஃபீல்டுலயும் பெருசா ஹீஸ் நாட் மார்ஷலிங் ட்ரூப்ஸ் மாதிரியும் தெரியுது. ரொம்ப டெசிஷன்ஸ்லாம் உனக்கு அந்த ஒரு ஆளா இருக்கும்ல, கேப்டன் இருந்தா அவரு தான் பண்றாரு அப்படின்னு. பாண்டியா ஜிடில இருக்கும் போது ஆமா ஆமா ஆப்வியஸா கேமரா அவங்களே தான் காமிச்சுன்னு இருப்பாங்க. ஏன்னா அது பரபரப்பா இருப்பாங்க, அது நேச்சுரலி அப்படி போயிடும். அந்த மாதிரி கைக்வாடுக்கு வர மாதிரி தெரியல. இன்னொன்னு மேபி கேப்டன்சி ப்ரெஷர்ல இருந்து அவர் ரிலீவ் ஆனா முன்னாடி மாதிரி பேட்டிங் கூட ஆடலாம், அந்த இதுவும் இருக்கு. அண்ட் சாம்சன் மேபி கேப்டன்சி கொடுத்து தோனியை வந்து கொஞ்சம் அவரை கைட் பண்ணுப்பா அப்படின்னா சாம்சன் will be a better captain and better played with bigger bowlers. ஆமா, over the course of last 10 years. So அவருக்கும் நல்லா தெரியும். சோ நேத்து பெருசா எதுவும் சொல்றதுக்கு இல்ல, பேட்டிங் எல்லாமே ஷேக்கியா தான். ஒரு பெரிய ஃபெயிலர் வந்து சிவம் துபே. you are one of the biggest match winners in the world cupல. ரெண்டு பேர் வச்சிருக்கோம் நம்ம. சஞ்சு சாம்சன் ஃபயர் ஆகல, சரி மிடில் ஆர்டர் வந்து அகைன் நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படின்னா துபே வந்து அங்க தான் பண்ணியிருக்கணும். அவர் வந்து அடிச்ச 6 அந்த ஓவர்லேயே அவுட் ஆனது வந்து ஒரு பெரிய ஷேம் தான். ஐ திங்க் ஆஸ் அ மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஹூஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட், he should have guided the team to 140, 150 at least to a decent respectable total, which he failed to do. And think as a unit we were not together yesterday. அது பேட்டிங்லேயே வந்து ரொம்ப ஒரு மாதிரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் they were not strong. They were trying to push for boundaries. I don't know why they were doing that, and they failed miserably. In fact, they don't have champion bowlers. அங்க வந்து நாண்ட்ரே பர்கர் வந்து ஒரு டீசென்டான bowler. ஆனா மத்தபடி பாத்தீங்கன்னா நீங்க ஜோஃப்ரா ஆர்ச்சரோட பேஸ்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு கைக்வாட்லாம் சந்தோஷமா ஆடி இருப்பாப்ல. பட் அது கம்ப்ளீட்டா மிஸ் அவுட் பண்ணிட்டு இப்போ எனக்கு வந்து இதுல அடுத்து வந்து நம்மளோட ஃபீல்டிங். ஆமா, அப்போ ரெண்டு டிராப் கேட்சா ஃபெயில் பேட்டிங்ல ஃபெயில் ஆயிட்டோம். சோ ஆப்வியஸ்லி bowling and fielding has to step up. தோக்குறோமோ ஒரு டஃப் கேமாவது கொடுத்துருக்கணும். நெட் ரன் ரேட் இஸ் a big thing IPL-ல. இப்போ சூரியவன்ஷி வந்து கோல்டன் டக் நேத்திக்கு ஆயிருக்க வாய்ப்பு இருந்துச்சு. பட் அகைன் அது கார்த்திக் சர்மா நியூ லேட், அது இந்த காம்படிஷன் லைக் IPL we can't write the dog jitters and our nervousness கூட. That is where you prove you are a champion player. Had he taken the catch, இப்போ போன வருஷம் ஆயுஷ் மாத்திரையும் உருவிலும் பேசின மாதிரி கார்த்திக் சர்மா பேசியிருப்பாங்க. பட் அந்த கேட்சும் விட்டதும் இல்லாம ஃபம்பிள் ஆகி பவுண்டரியும் போச்சு, 4 விட்டது. அதுக்கப்புறம் சர்ஃபராஸ் கான் ஒரு 2-3 இடத்துல வந்து மிஸ்ஃபீல் பண்ணது. ஆனா ஏதோ காம்பன்சேட் பண்ற மாதிரி ஒரு கேட்ச் பிடிச்சாப்ல. அது இவரு சூரியவன்சியோட கேட்சை பிடிச்சாரு. பட் ஆஸ் அ பவுலிங்காமே கூட ஜேமி ஓவர்டன் சரி, வி கான்ட் எக்ஸ்பெக்ட் ஹிம். பட் அன்ஷுல் கம்போஜ் அண்ட் கலீல் அஹ்மத் did not step up. What is your idea of கலீல் அஹ்மத்? இல்ல, எனக்கு கலீல் அஹ்மத் வந்து பெருசா ஐ அம் நாட் a fan of கலீல் அஹ்மத். ஏன்னா அவர் வந்து பெருசா டெத்லயும் அவர் பெருசா ப்ரூவ் பண்ண மாட்டேன்றாரு, ஓப்பனிங்லயும் அவர் வந்து பெருசா. இப்போ துஷார் தேஷ்பாண்டே எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் என்னதான் அவரை கலாய்ச்சாலும் விக்கெட் எடுத்துருவாரு. he proved to be expensive, but he'll at least அந்த டெத்ல வந்து ஒரு 2-3 விக்கெட் பிரேக் த்ரூலாம் கொண்டு வந்துருவாரு. தீபக் சஹரும் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணாரு. நியூ பால்ல வந்து தீபக் சஹர் வந்து ஒரு டீசென்ட்டான ரிலையபிள் பவுலர் தான். ஆமா, ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு உண்டு. சோ ஆனா இவர் வந்து போன சீசனும் நம்ம பார்த்தோம், பெருசா ஒன்னும் போடல. அதுக்கு முன்னாடி டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அந்த சீசன் நல்லா போட்டாரு. போன சீசனுக்கு முந்தின சீசன் நம்மளோடலாம், அதாவது சிஎஸ்கே அகைன்ஸ்டா போடும்போதெல்லாம் நல்லா போட்டு மேட்ச் எல்லாம் ஜெயிச்சு கொடுத்தாரு. மேபி அதனால்தான் நம்ம அவரை எடுத்தோமான்னு தெரியல. போன சீசன் சொதப்புன்னு சொதப்புனாரு. இந்த சீசனும் பெருசா அவருக்கு ஒரு ஸ்டாக் டெலிவரி இருக்க மாதிரியும் தெரியல. அவர் ஏதாவது டிஃப்ரெண்ட் டெலிவரிஸ் ட்ரை பண்ற மாதிரியும் தெரியல. ஸ்லோவர் ஒன்ஸ் போட்டா ரொம்ப ஆப்வியஸா அடிச்சிடுறாங்க, பிக் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம போலிங்லயே இப்ப 100 வந்து கொஞ்சம் ஒரு சரி ஸ்பின்னர் போன வருஷம் கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டா போட்டாரு. ஆனா நேத்து மேட்ச் பாத்தீங்கன்னா சூரியவன்ஷி வந்து அடிச்சு நவுத்திட்டாரு அவரை. பிக்ட் ஹிம் ஈஸிலின்னு நினைக்கிறேன். அந்த பால் வாஸ் ஆல்சோ நாட் டர்னிங் எஸ்டர்டே பெருசா. And I think the pitches also have to have some contribution towards the team. and pitch ஏத்த டீம் நம்ம நேத்திக்கு எடுக்கல. ஆமா, இல்ல நமக்கு bowling ஆப்ஷன்ஸ் பெருசா இருக்க மாதிரி தெரியல. அந்த இன்னொரு லெக் ஸ்பின்னர் அவர் பேர் என்ன, கர்நாடகா பிளேயர்
ஸ்ரேயஸ் கோபால் அவர் ஏதாவது எடுத்து ட்ரை பண்ணலாம். இன்ஃபேக்ட் ஆர்ஆருக்கு ஆடின பிளேயர்னு நினைக்கிறேன். ஆமா. அடுத்து அவர் ஊர்ல தான் ஆடுறோம் சின்னசாமியில, அவரை எடுத்து மேபி. இப்போ எனக்கு என்னன்னா இப்போ இந்த காம்பினேஷன் வந்து ஒர்க் ஆகல. ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் மேட்ச் வந்து டெவால் பிரதர்ஸ், நெக்ஸ்ட் மேட்ச் நம்மளுக்கு வந்து பஞ்சாபோட நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபியோட இல்லையா? பஞ்சாபுக்கு அடுத்து தான் ஆர்சிபி. பஞ்சாப்ல வந்து we have to find our combination right in order to go in and play against Bangalore in RCB. play against RCB. இல்ல அப்படின்னா இப்ப அடுத்த மேட்ச் வந்து பிரஷர் மேட்ச் தான் நம்மளுக்கு. இது அதை கிராக் பண்ணாதான் அடுத்த வர காவேரி டர்பில வந்து நம்ம டஃப்பாவது கொடுக்க முடியும், ஜெயிக்கலனா கூட. இல்லாட்டி ஐ திங்க் த லெகசி இஸ் கோயிங் டவுன் வித் தி ஆப்சன்ஸ் ஆஃப் தோனி அண்ட் அதர் ஸ்டார் பிளேயர்ஸ் தட் வி யூஸ் டு ஹேவ். We were promised to have a very powerful batting lineup with young talents, but அது தெரியல. பட் நம்ம கிட்ட என்னன்னா, நம்ம கடந்த சிஎஸ்கேவோட ஹிஸ்ட்ரியில் வந்து யங் டேலண்ட்ஸ் இருந்தாலும் we always had ஸ்டார் பிளேயர்ஸ் லைக் ஹசி இருந்திருக்காப்புல, மேத்யூ ஹேடன் இருந்திருக்காப்புல. இவங்கெல்லாம் இருந்து அவங்க வந்து they stand up to the situation, they take it upon themselves, they do it. நேத்திக்கு வந்து that was completely missing, which Gaikwad or Sanju or Dubey should have done. But none of them did. They gave away their wickets. இன்னொன்று நம்ம கிட்ட நீ சொன்ன மாதிரி எப்பவுமே வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஃபாரின் பிளேயர் இருந்தாங்க. ஷேன் வாட்சன் வந்தாப்புல, வாட்சன் இருந்தா அப்படி இவால்வ் ஆயிட்டாரு அந்த டைம் ஒரு டைம்ல. அப்புறம் நீ சொன்ன ஹசி இருந்தாரு, ஹேடன் இருந்தாரு, முரளிதரன் இருந்தாரு. பேட்டிங்லயுமே நம்ம டேலண்ட்ஸ் வந்து லோக்கல் டேலண்ட்ஸ்ல அஸ்வின், முரளி விஜய், they proved to be world class players. இப்போ அந்த இதுவும் நம்ம கிட்ட கடந்த 10 வருஷமா இல்லை நம்ம கிட்ட. we relied heavily on Jadeja and Raina to a point. இப்போ அவங்களுமே இல்லை. இப்போ என்னன்னு எனக்கு புரியல. இப்போ தோனியும் இல்லை, தோனியும் கிளம்பிட்டாரு, ஜடேஜாவும் கிளம்பிட்டாரு. சாம்சன் மேல மட்டும்தான் கம்ப்ளீட் ஆனஸ்ட் அவர் மேல மட்டும்தான் இருக்கு. இந்த டிரான்சிஷனா இருந்திருக்கணும். இது எனக்கு தெரிஞ்சு திருப்பி சஞ்சு மேல ஒரு ஹெவி ப்ரெஷர். இப்போ என்னன்னா பேட்டிங் கூட விட்டுரு, அப்படி இப்படி நம்ம சேஃப் பிரேவிஸ் இஸ் பேக் அண்ட் he starts firing. சாம்சன் மேபி he had a one-off day. தூபேயும் அப்படி இருக்கு. சரி, இந்த 3 பேர் ஓரளவுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆல் தீஸ் யங்ஸ்டர்ஸ் மாத்திரை கீத்திரையானால் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துரும்னு வச்சுக்கேன். போலிங்ல தான் எனக்கு இப்போ இந்த மாதிரி லோ ஸ்கோரிங் மேட்ச், ஏதோ ஒரு ஒன்-ஆஃப் மேட்ச் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா we had some sort of backing bowling wise. It was a batting pitch all and all yesterday. We failed as batsmen. அதான், அது ஓகே. So we can't expect anything from the bowlers ன்ற மாதிரி. ஒரு என்ன சொல்றது, ப்ராமிஸ் கூட இல்ல bowling சைடுல. இப்போ பொலிஞ்சரோ இல்ல. ஆமா ஆமா, ஒரு 2 பேர் ஒருத்தன் நல்லா போட்டான், 2 பேர் நல்லா போட்டாங்க, அப்படியே கிட்ட வந்துட்டோன்ற மாதிரி கூட இல்ல. கரெக்ட் தான். சோ ரொம்ப 12 ஓவர்லயே முடிச்சிட்டாங்க. ஆமா ஆமா, ரொம்ப அமெச்சர் bowling சைடு மாதிரி இருக்கு. தெரியல, they have not gotten together. போன வருஷம் கடைசியில ஊர்வில் பட்டேலும் நம்ம 3 வருஷமா we haven't gotten together. டீமா வந்து ஜெல் ஆகல. ஒரு ப்ராப்பர் பிளேயிங் 11 நம்மளுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு டூப்ளசி போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஓப்பனிங் காம்பினேஷன் கிடைக்கல. மிடில் ஆர்டர்லயும் வந்து நம்ம ரைனா போனதுக்கு அப்புறம் ஒரு மிடில் ஆர்டர் நம்மளுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகல. தூபே தான் இப்போ நம்பி இருக்கு. தூபேவும் ஜடேஜாவும் நம்பி இருந்துச்சு, இப்போ ஜடேஜாவும் போயிட்டார். ஜடேஜா இன்ஃபேக்ட் வந்து மேட்ச் வின்னர், அவரும் போயிட்டாரு. இப்போ தூபே மேலதான் இருக்கு. இப்போ தோனியும் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. 45 வயசு ஆயிடுச்சு. ட்ரைனிங்லேயே அவருக்கு வந்து காஃப் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. கிரவுண்ட்ல வந்துட்டு அவர் வந்து அடிச்சு பிடிச்சி அவர் இம்பாக்ட் பிளேயரா தான் வருவாருன்னு நினைக்கிறேன். இம்பாக்ட் பிளேயரா தான் வரணும். வந்தாருன்னா ஒரு 4 பால் 5 பால் ஆடிட்டு ஒரு 3 6 அடிச்சிட்டாருன்னா டிக்கெட் சேல்ஸுக்கு உதவும். அது மேட்ச் ஜெயிக்கிறோமோ இல்லையோ தெரியல. ஸோ நான் வந்து இட் வாஸ் பேட்டிங் ஹெவி டீம் ஆன் பேப்பர். நம்ம வந்து ஸ்குவாட் எடுத்த போது ஐ வாஸ் ஹாப்பி ஆஃப்டர் த வேர்ல்ட் கப் தட் சாம்சன் வாஸ் இன் ஃபார்ம், தூபே வாஸ் இன் ஃபார்ம். தூபே குட் போல் இந்தியாவுக்கு. he was rolling his arms over அப்பப்போ. வேற யார் இருந்தா, பிரேவிஸ் இருக்கா அடிச்சாரு. ஸோ ஐ தாட் சாலிட் லைனப் தான், பேட்டிங் லைனப் சார்ட்டட்னு நினைச்சேன். இப்போ பிரேவிஸ் இல்லைன்னாலுமே 2 பேருமே சொதப்பிட்டாங்க. அப்படியே இட் வாஸ் ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஏன்னா கைக்வாடும் அதான் இதுவா பண்ணல. ஐ திங்க் ஐ ஹேவ் அ ஃபீலிங் தட் திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி எக்ஸ்பெரிமெண்டல். இப்போ நம்மளுக்கு எந்த இயர்ல வந்து தோனி திருப்பி கேப்டன்சி எடுத்தாப்ல ஜடேஜா கிட்ட இருந்து 23லயா? தோனி கேப்டன்சி வந்து 23ல எடுத்தார். கப் அடிச்ச சீசன்.
ஸோ ஐ ஹாவ் அ ஃபீலிங் தட் இதுலேயுமே எனக்கு கைக்வாடு கிட்டேருந்து சஞ்சு சாம்சனுக்கு கொடுப்பாங்களோன்னு எனக்கு நடுவில் தோணுது. கொடுத்தா நல்லது தான். இப்போ ஒரு 4-5 மேட்ச்சில் பர்ஃபார்ம் பண்ணல. ஐ திங்க் ஆர்சிபி ஷுட் பி த டிசைடர். பஞ்சாபோடையும் தோத்துட்டு பெங்களூரோடையும் தோத்துட்டோம் அப்படின்னா கேப்டன்சி மாற்றி தான் ஆகணும். சஞ்சுவை கேப்டன் ஆக்கி. எனக்கு இன்னொன்று வந்துட்டு நம்ம டீமில் எப்போவுமே ஒரு நியூசிலாந்து கோட்டா ஒன்று இருக்குது. அதுவுமே வந்து நம்ம பெரிய பிளேயர்ஸை எடுக்க மாட்டோம். இப்போ டிம் சைஃபர்ட்டும் ஃபின்னாலனும் ஒரே டீம்ல இருக்காங்க அங்க. நம்ம வந்து நம்ம போனோம்னு நினைக்கிறேன்ல, யாருக்கும் ஒரு ஆள் யாரையும் வாங்கல. we got ஜாக் ஃபோக்ஸ். இல்ல ஃபின்னாலனுக்கு நம்ம பிட் போனோமா, ரொம்ப அதான் நினைக்கிறேன். நம்ம யாரோ ஒருத்தருக்கு போனோம். we fought for someone for a while. ஜாக் ஃபோக்ஸ் எடுத்தோம், மேட் ஹென்ரி எடுத்திருக்கோம். பட் அகெயின் வந்து அந்த ஆட்டம் மாறிடுச்சு. இப்போ சொல்ற மாதிரி T20யோட ஆட்டம் மாறிடுச்சு, பிச் எல்லாம் மாறிடுச்சு இந்தியாவில். இன்ஃபேக்ட் வேர்ல்டு கப்லேயே நம்ம பார்த்தோம், சேப்பாக்கில் வந்து 250 அடிச்சாங்க இந்தியா. ஸோ அந்த பிச்சே மாறிடுச்சு. ஸோ நம்ம பிச்சுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு வந்து எல்லாம் பேட்டிங் ஹெவி ஃபயர் பவராக தான் வேணும். இப்போ அது வந்து நம்ம நியூசிலாந்து கோச் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் வந்து ஒரு 4 பிளேயருக்கு கோட்டை, 2 பிளேயரும் 3 பிளேயர் கோட்டை வச்சுக்கிறார் போல இருக்கு. அவரு எடுத்துறாரு, எப்பவுமே எடுத்துடுறாரு. பிரெண்டன் மெக்கலம் வரைக்கும் ஓகேவா இருந்துச்சு. இந்த டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரால தான் அது வந்து ஃபிளாப் ஆயிடுச்சு. டேரல் மிச்சல் வேற எடுத்தாரு. டேரல் மிச்சல் 16 கோடிக்கு டேரல் மிச்சல் எடுத்தோம், அதுவும் ஃபிளாப் ஆயிடுச்சு. தெரியல. அகைன் நம்ம போன வாட்டியே பேசணும். ஈவன் ஃப்ளெமிங்கை வந்து எல்லாருமே வந்து கிரிட்டிசைஸும் பண்ணாங்க. நீ சொன்ன மாதிரி த கேம் இஸ் மூவ்ட் ஆன், ஹாப்பி அப்படின்லாம் சொன்னாங்க. அவரும் ஒத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்து. ஆமா, த கேம் இஸ் மூவ்ட் ஆன், நாங்க வந்து அதுக்கான மைண்ட் செட்டுக்கு வருவோம் சீக்கிரம், அந்த மாதிரிலாம் ஏதோ சொன்னாரு. இல்லை, இப்போ இவர் T20 பிளேயரே கிடையாது ஸ்டீஃபன் ஃப்ளெமிங். இப்போ அவர்னால இந்த கேம் இன்னைக்கு எப்படி இருக்கு கிரவுண்டுக்குள்ளன்னு அவரால் புரிஞ்சு மேனேஜ் பண்ண முடியுமா? யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் டவுட்டா இருக்கு. இல்ல, ரிக்கி பாண்டிங் ஒரு காலத்துல கோச்சா இருந்தார், அவரு விலகிட்டார் ரிக்கி பாண்டிங். இல்ல இப்போ வந்து பார்த்தனா அவரு இவரு பேர் என்ன, KKRல ஒரு கோச் இருந்தாரு, கௌதம் கம்பீர் வந்து சப்போர்ட் தான் பண்ணாரு, இவர் தான் மெயின் ஆளு அப்படின்னு. நம்ம இந்தியன் கோச் ஒருத்தர் KKR கப் அடிச்ச போது சந்திரகாந்த் பண்டித். ஓகே, சந்திரகாந்த் கோச் அவர். ஆமா ஆமா, அவர் இருந்தார்ல KKR கோச் சந்திரகாந்த் பண்டிட். அவரும் வயசானவர் தான். ஓகே, அவர் வந்து ஒன் ஆஃப் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி டேலண்டடா கேம் புரிஞ்சுப்பாங்க. பட் ஃப்ளெமிங் புரிஞ்சுக்கிட்டாரான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு காரணம் ஃப்ளெமிங் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அதுதான் சொல்றேன், ஃப்ளெமிங் புரிஞ்சிக்க தேவையும் இல்லைன்னு நினைக்கிறேன் அவ்வளவு பெருசா. ஏன்னா தோனி தான் வந்து அட் த ஹெல்ம். அவர் தான் வந்து புஷ் கம்ஸ் டு ஷவ்னா அவர் தான் டிசைட் பண்ணுவாரு. ஸோ மேபி ஃப்ளெமிங் வந்து சும்மா அந்த என்ன சொல்றது, ஆஸ் அ சப்போர்ட் சில டெக்னிக்கல் டீடைல்ஸோ வாட் எவர், அந்த டெக்னிக்ஸ், மற்றபடி டேட்டா ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி தான் பில்ட் பண்ணுவாரே தவிர சிஎஸ்கேவை தோனியை தாண்டி ஒருத்தங்க கோச் பண்ணணும்ன்ற அவசியம் வந்து இருக்கிற மாதிரி. பட் இப்போ தோனி இல்ல. இல்ல, அப்படி பார்த்தா நீ வந்து பார்த்தனா ஆண்டி ஃபிளார் கோச்சா இருந்திருக்காரு. இப்போ ஆர்சிபிக்கு யார் கோச்? இல்ல, இப்போ ஆண்டி ஃபிளாருமே ஒரு ஜிம்பாப்வே மாதிரி ஒரு டீம்ல இருந்து he is world famous because he is an exceptional talent. Stephen Fleming is not like that. Okay, தெரியல. I mean, it not all great players become great coaches or but I believe that Stephen Fleming is not in the game anymore. I think he has to move away from the management. He should let someone else who's competitive today to take over. இப்போ தோனியவே நம்ம வந்து ஒதுக்கி ஒரு புது பிளேயரை எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம். அந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு நம்ம டீமை மாத்திரம் அப்படின்னா சப்போர்ட் ஸ்டாஃபையும் கொஞ்சம், ஏன்னா தேர் வர் டாக்ஸ் அபவுட் ரைனா பீயிங் த பேட்டிங் கோச் ஃபார் தி சீசன். பட் அது நடக்கல. இன்ஃபேக்ட் பவுலிங் கோச்சுமே வந்துட்டு ஐ திங்க் தேர் சம்ஒன் எல்ஸ் வாஸ் சப்போஸ் டு கம் இன், அதுவும் வரல. எனக்கு மைக் ஹசி இருக்கிறது வந்து எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. பட் எனக்கு ஃப்ளெமிங் தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. ஓகே, தெரியல. இந்த வாட்டி ரொம்ப மொக்கையா பெர்ஃபார்ம் பண்ணோம்னா எனக்கு தெரிஞ்சு ஃப்ளெமிங்ஸ் இது நேம் வில் பி கன்சிடர்ட், அதாவது ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக. ஸோ இல் பி அண்டர் த நைஃப்னு நினைக்கிறேன். கரெக்ட் தான், இட் ஷுட் பி டன். பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு டீமோட லெகசி வந்து அழியக்கூடாது. எனக்கு இது அழியுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா கொடி கட்டி பறந்துட்டோம், அந்த ஒரு டவுன்ஃபால் வரும் அந்த மாதிரி தான் தெரியுது. என்னால் ஆன்டிசிபேட் பண்ண முடியுது. என்னன்னா நம்ம இதே மாதிரி ஃபீலிங் நிறைய வாட்டி வந்திருக்கு.
ஃபார் எக்ஸாம்பிள் டாடிஸ் ஆர்மி கரெக்ட் 2018ல வந்து அப்போ எல்லாருமே பேசுனாங்க. கரெக்ட். ராயுடு எடுத்தது அதெல்லாம் எடுத்தது வந்து அப்போ இந்த ஃபீலிங் தான் இருந்துச்சு. சரி அவ்வளவுதான் முடிஞ்சு நம்ம அப்படின்னு. பட் வி ஒன் தட் சீசன். பட் அகைன் we had star power. இல்ல we had Shane Watson, we had Uthappa. ஷேன் வாட்சன் did not perform well at RCB. அதுக்கப்புறம் தான் நம்ம வாங்கணும். ஆமா. உத்தப்பாவும் வந்து கேகேஆர் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்தோம். ராய்டுவும் பாம்பே தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்தோம். சோ இதெல்லாமே வந்து அவங்க எல்லாம் ஸ்குவீஸ் பண்ணி புளிஞ்சு எடுத்த மீதி பை ப்ராடக்ட் தான் நம்ம வச்சிருந்தோம். அப்பயுமே நம்ம அதான் யோசிச்சோம். நம்ம எல்லாருமே கலாய்ச்சது என்ன, எல்லாம் ஆவரேஜ் ஏஜ் வந்து 32 33 அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜெயிச்சோம். டுப்ளசி எல்லாம் அடிச்சாரு. கரெக்ட். ஆமா. அதுக்கப்புறம் வந்து திருப்பி இந்த 2023லயும் அதுக்கப்புறம் நடுவுல 2018க்கு அப்புறம் எப்ப ஜெயிச்சோம்? 2023 தான் ஜெயிச்சோமா? 23 22ல ஜெயிச்சோம். மொத்தம் 5 கப் இல்ல, 5 IPL கப் 2. ஆமா. 2010 11 18 23 23ல தான் ஜடேஜா 10 11 18 23 இன்னொன்னு 21. சோ நம்ம வந்து இதே ஃபீலிங் எனக்கு எப்பவுமே இருந்திருக்கு, எப்பவுமே ஜெயிச்சிருக்கோம். ஆனா அந்த நம்பிக்கை இருந்துச்சுல நம்ம கிட்ட. எனக்கு இந்த வருஷம் அந்த நம்பிக்கை இல்ல. நம்பிக்கையே எப்போ வந்துச்சு, ஒரு 2-3 மேட்ச் முடிஞ்சு 4 மேட்ச் முடிஞ்சு ஓகே இவங்க ஆடுறா. ஏன்னா நம்ம பார்த்து we always bounce back. இப்போ நம்ம 23க்கு அப்புறம் நம்ம 2 சீசனா வெரி டிஸ்மல் பெர்ஃபார்மன்ஸ். our 2020 season was very bad. 22 season was bad. But we ended up last but one ன்னு நினைக்கிறேன் 22ல. ஓகே. இப்போ 23ல we came to 23ல we won. அதான். so CSK வந்து you can never tell இப்படிதான். பிகாஸ் வி பார்த்து பட்டேல் ஓபனரா இருக்கும்போது அவரை வச்சு ஜெயிச்சிருக்கோம் நம்ம. சோ பத்ரிநாத் 2 down 3 down வந்து ஆடி கொடுத்திருக்காரு. சோ அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஆனா அதான் இது இப்படியும் போலாம் அப்படியும் போலாம். சிஎஸ்கே இஸ் லைக் த பாகிஸ்தான் ஆஃப் IPL வச்சுக்க. பாகிஸ்தான் யூ கேன் நெவர் டெல் when they'll have a good day or when they'll have an absurd day அப்படின்னு. அதே டீம் தான், அதே பிளேயர்ஸ் தான், அதே டோர்னமெண்ட் தான். முதல் மேட்ச் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவானுங்க, 2வது மேட்ச் 8 கேட்ச் விடுவானுங்க, கேவலமா ஆடுவானுங்க. சோ அதான் நீ சொன்ன மாதிரி அடுத்து பஞ்சாபோட ஹெவி வெயிட்ஸ், அடுத்து ஹெவி வெயிட்ஸ். ஆமா, ஸ்ரேயஸ் ஐயர் லீட் பண்றாப்ல. இல்ல பஞ்சாப் போன வாட்டி ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்கல்ல, அதே டீம் தானே. ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு பெரிய காரணம். அதே மாதிரி அடுத்து பங்காளி பிரச்சனை, வாய்க்காத்த பெரிய பிரச்சனை, பெரிய பங்காளி பிரச்சனை போய் முடியும். அது அவங்களோட இருக்கு. இந்த அடுத்த 2 மேட்ச்ல வந்து என்ன ஆகுதோ இல்லையோ நம்ம ஒரு மாதிரி குழந்தை ஆயிடுவோம். ஏன்னா நம்ம போன சீசனுமே அவங்க நம்மள தோக்கடிச்சிட்டு தான் இதுக்கு போனாங்க. ஆமா, இப்ப கூட வந்து எல்லாருமே இந்த மீம்ஸ்ல எல்லாம் சில மீம்ஸ்ல எல்லாம் சொல்றாங்க we broke them அப்படின்னு RCB எல்லாம் சொல்றாங்களாம். ஏன்னா அதுக்கு அப்புறம் தான் நம்ம ரொம்ப சூடு பிடிக்குது இப்போ பர்ஃபார்ம் பண்ணோம். இந்த பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப கேவலமா இருக்கு. ஸோ வி broke them last season அப்படின்ட்டாங்க. எண்ட் ஆஃப் சிஎஸ்கே அப்படிலாம் சொல்றாங்க. எனக்கும் அதான் ஃபீல் ஆகுது. 2-3 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் 2-3 வருஷம் இந்த மாதிரி இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அந்த ஒரு பயம் இருக்கு. பட் ஹோப்ஃபுல்லி பை தி எண்ட் ஆஃப் தி சீசன். இன்னொன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டெட்பிட் ஒன்று பார்த்தேன். அதாவது காய்க்வாடு, சுப்மன் கில்லு, பராக், ஸ்ரேயஸ் ஐயர் இவங்க யாருமே வந்து பார்த்தோம்னா இவங்க எல்லாருமே டீம் கேப்டன்ஸ். இவங்க யாருமே இந்தியா டீமோட T20 ஸ்குவாட்ல இல்ல, ஸ்குவாட்லயே இல்ல. ஓகேயா? சூரியகுமார் யாதவ் வந்து இந்தியாவோட T20 கேப்டன். அவர் எந்த டீமுக்குமே கேப்டன் இல்ல, மும்பை கூட கேப்டன் இல்ல. சோ ஒரு மாதிரி கரெக்டா தான் இருக்கு. இந்த ஒரு ஃபார்வர்டு வந்துச்சு, வாட்ஸ்அப் ஃபார்வர்டு, இதை நினைச்சா சிரிப்பு தான் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்சர்டிட்டிஸ் நிறைந்த இந்த T20 கேம்ல IPL-ல நம்மளும் வந்து கலந்து எப்படியாவது குவாலிஃபை ஆயிடுவோம்னு நினைக்கிறேன் எலிமினேட்டர்ஸ்க்கு. ஓகே, ஸோ இந்த மேட்சோட ரிவ்யூன்னு பெருசா ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப சுமாரா பேட்டிங் ஆனோம், அதோட ரொம்ப சுமாரா bowling போட்டோம். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு நெக்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ். பஞ்சாப், RCBலாம் சொன்ன மாதிரி நல்லா ஓரளவுக்கு சுமாராக ஆடினா கூட ஒரு ஹோப் இருக்கும். பார்ப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.